வரமிளகா வெங்காய சாம்பார். இது இன்றைக்கி எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு வாணலில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வரமிளகா 7 அப்புறமேட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் அதை உளித்து கட் பண்ணிட்டு அதையும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் சீரகத்தூள் அப்புறமேலு பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி 50 கிராம் பருப்பு எடுத்து அதை வேக வச்சு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுலேயே நமக்கு எவ்வளோ புளி தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த உப்பு, புளி தண்ணி, பருப்பு எல்லாம் கலக்கலன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சுண்டிடும். இதுதாங்க சுவையான மிளகாய் வெங்காய சாம்பார் ரெடி.